காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெற்றிக்கு நல்லது. வெற்றி பெறும். ஆமாம், அதுதான் வெற்றிக்கு நல்லது. வெற்றி பெற விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? பெர்சன்டேஜெலாம் நான் என்னுடைய 50 வருஷம் அனுபவத்தில் நான் கணக்கெல்லாம் போட விரும்பலை. ஏன்னா அப்படி போட முடியாது. சும்மா குத்து மதிப்பாக யாராவது சொல்லாமே தவிர அது யாருக்கு எவ்வளோ சதவிகிதம் இருக்குது. அது இன்னொரு என்னென்னா, நீங்கள் பர்சனலாக இப்போ விஜய்னு கேட்டிங்கன்னா, சில பேர் முதலமைச்சர்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூபியில் அப்படி தான் நடந்தது. முதலமைச்சர்னு கேட்டிங்கன்னா தேஜஸ்வி யாதவ் கூட அதிக முதலமைச்சர் அவர் தான் சொன்னாங்க. நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சிக்கா இருக்கார், வயசாகிடுச்சின்னு பெர்சன்டேஜ் குறைச்சி தான் வந்தது. ஆனால் முதலமைச்சர் யார் வந்தார்? அது அரித்மெட்டிக்காக கட்சிகள் கூட்டணிகள் அங்கே வாய்ப்பில் அவர் சிஎம் ஆகிட்டார்ல. அதே மாதிரி நீங்கள் யாரை பிடிக்குன்னு கேட்டால் அது ஒரு கணிசமான எனக்கு விஜய் பிடிக்குங்க, விஜய் முதலமைச்சர் ஆகட்டுங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்டாலின் வரணும்னு சொல்லலாம், ஸ்டாலினுக்கு கூட இருக்கலாம், அதுக்கு நெருக்கி கூட ஒரு விருப்பத்தை சொல்லலாம். ஆனால் 214 விஜய் நிற்க முடியாத. நான் சொன்ன மாதிரி 214 இவர் போட்ட ரசிகன் மன்றத்தில் இருக்கவங்களோ இல்லை வேறு கட்சியிலேருந்து அப்போ சேர்ந்தவங்களோ இன்னொரு 100 நாளில் போய் சேர போகிறவங்களே தானே போட முடியும். அவங்க யார் அங்கே எதுக்கணும்? அங்கே ஒரு பலமான அதிமுக, பலமான திமுக, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர், ஒரு எக்ஸ் எம்எல்ஏ இருக்கலாம், சிட்டிங் எம்எல்ஏ இருக்கலாம், ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம், இல்லை அந்த கம்யூனிட்டி அங்கே ஜாஸ்தி இருக்கலாம், இல்லை ஒரு மைனாரிட்டியாக இருந்தால் கூட செல்வாக்கு உள்ளவராக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு நடக்கும். அதில் வெற்றி பெறணும்ல. ஸோ அதனால் சதவிகித கணக்கெல்லாம் சொல்ல முடியாது.